ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் நியூன்னு நைட்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி ஹீரோ வீட்டு வாசல்லையே வந்து தூங்கியிருப்பா. அதனால ஃபீவரும் வந்திருக்கும். ஹீரோ தான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் கேரிங்காக பார்த்துருப்பான். அப்போ ஜின்னு சோஃபாலேருந்து ஹீரோ மேலேயே உருண்டு விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ மேலே நியான் விழுறதை தான் காமிக்கிறாங்க. அப்போது பிரதர் கால் பண்ணுறான். ஹீரோவும் போராடி அட்டன் பண்ணுறான். பிரதரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் பிஸியாக இருக்கேன் நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறான். கட் பண்ண நியான் தூக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறா. ஹீரோ வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வீட்டில் தங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோ கரெக்டாக வர தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. அப்புறம் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஹீரோ முன்னாடியே நிற்கிறான். நியானும் தங்க வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் லிங்கரையும் அவரோட ஃபியான்சியையும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியானும் அதெல்லாம் பர்சனல் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் உடம்பு சரியானதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் போகிறான். ராஜ மரியாதை தான் அவனுக்கு. அப்போ அவனுக்கு மொபைலில் ஃபோட்டோஸ் வருது. நியானும் அவனும் சேர்ந்து எடுத்த பிக் தான் அது. அதை பார்த்து மிஸ் பண்ணிட்டே நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். கட் பண்ணால் நியானு ஹீரோ உடம்பு சரியானதும் போக சொன்னான்ல, அப்படின்னா நான் இப்போ இங்கே தங்கிக்கலாம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அப்புறம் ஒரு ரூம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா. அப்போது அவள் மேலே ஸ்மெல் எடுக்குது. கட் பண்ணால் சோஃபாவில் ஃபுல்லாக போர்த்திட்டு படுத்திருக்க நியான் பெட்ஷீட்டை வந்து ஹீரோ எடுக்கிறான். எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நியானும் நான் ரொம்ப அழுக்காக இருந்தேன் அதான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் இல்லைல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். நியானும் எனக்கு இன்னும் ஃபீவர் சரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ண டேபிள் லைட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அவளுக்கு வைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. ஹீரோவும் பார்த்துட்டு ஹை ஃபீவராக தான் இருக்குது போலையே, இன்ஜெக்ஷன் போட்டால் சரி ஆகிறான்னு சொல்லிட்டு அவனே போட எடுக்கிறான். நியானு பயத்தில் கத்துறா. ஹீரோவும் 42 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் இருந்தால் செத்துருப்பனி, இப்படி முட்டாளான ஒன்றை எப்படி தான் என் அம்மா அனுப்பி வச்சாங்களோ தெரியல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான். நியானும் ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு பண தேவை இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் அம்மா சொன்ன அமௌண்ட்டை விட 2 மடங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீனும் நேர்மையான முறையில் பணம் வந்தால் போதும், என்ன மாதிரி நிறைய பேர் உங்கள் அம்மா அனுப்பியிருப்பாங்கல்ல, இப்போ என்ன விலையை துரத்திட்டிங்கன்னா இன்னொரு பொண்ணு வரும், அதுக்கு நானே ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேனே, நான் குக் பண்ணுவேன், நான் அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் லைட்டாக யோசிக்கிறான். அப்புறம் குக் பண்ண தெரியலைன்னா போயிடணும்னு சொல்லிட்டு நண்டு காடை கௌதாரின்னு அவங்க ஒரு ஃபுட்டாக ஒரு பெரிய லிஸ்ட்டையே சமைக்க சொல்கிறான். சொல்லிட்டு திருப்பி சொல்ல மாட்டேன்னு வேற சொல்கிறான். நீ ஒன்றும் எல்லா ஃபுட் நேமையும் சொல்கிறா. சொல்லிட்டு லஞ்ச் டைமில் வந்துடும்னு சொல்லிட்டு போகிறா. கட் பண்ணால் நீ ஒன்று எப்படி வாங்க போகிறேன்னு புலம்புறா. அப்போ தம்பி கால் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு கால் பண்ணுறா. இனி தம்பினே சொல்லலாம், ஷியோகைன்னு சொல்ல வாய் குளறுது. இப்போ தான் தம்பி ஃபேஸையே காமிக்கிறாங்க. தியேட்டரில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ எதுவும் பணத்துக்காக தப்பாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் அதெல்லாம் இல்லை, பாஸ் உங்ககிட்ட நிறைய ஃபுட் சமைக்க சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பியும் கடையில் வாங்கி கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் போய் எல்லாத்தையும் வாங்கி சமைச்சது போல் ரெடி பண்ணி வைக்கிறா. ஹீரோவும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஷாப் நேமை கரெக்டாக சொல்லிட்டு சாப்பிடாம எழும்பி போகிறான். நீ ஒன்றும் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே சூப்பர் மார்க்கெட் போய் திங்ஸ் வாங்க போகிறா. அப்போ நியான் ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டேன், போலீஸ் வந்தால் தான் வர முடியும், ஃப்ரீயாக இருந்தால் நீ எனக்காக நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயானும் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்குறத மறந்து விட்டுட்டு போகிறா. கட் பண்ணால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் காமிக்கிறாங்க. நீயானு டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்கா. அப்போது அங்கே லீட் ரோலாக வர்றது லிங்கர் தான். நியூனை பார்த்த லிங்கரு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, டைரக்டரும் உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, லிங்கரும் ஆமாம் தெரியும், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது ஒரு அடிக்கிற சீன் தான். லிங்கர் வேணும்னே டேக் மேலே டேக் எடுத்து பண்ணுறா. பாவம் நியானு தான் அழுதுகிட்டே இருக்கா. டைரக்டரும் போதும்னு சொன்னாலும் கேட்காம லிங்கர் உள்ள வன்மத்தை எல்லாம் வச்சு அடிக்கிறா நியானை. அப்போது அங்கே வந்து பிரதர் வரான். ஹீரோ கம்பெனி ஷூட் பண்ணுற ட்ராமா தான் அது போல். நியானை பார்த்த பிரதரு ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்கிறான். ஹீரோவும் எனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி மொபைலை கீழே வைக்கிறான். ஆனாலும் பிரதர் நியான் அடி வாங்குறத காமிக்கிறான் வீடியோ காலில். அதை பார்த்துட்டு ஹீரோவும் எத்தனை டேக் போயிருக்கோன்னு கேட்க, பிரதரும் 10 கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்கிறான். பிரதரும் டைரக்டர்கிட்ட போதும்னு சொல்கிறான். டைரக்டரும் லிங்கர்கிட்ட சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா. அடுத்த டேக் எடுக்கும்போது நியானு கர்ச்சீஃபை வந்து கீழே போடுறா. அதுக்கு மேலே லிங்கர் நிற்க
நியோனு கர்ச்சீஃபை இழுக்க போய் சோஃபாவில் விழுறா லிங்கர். அதை வீடியோ காலில் பார்த்துட்டு ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஹீரோ டைரக்டருக்கு கால் பண்ணி அந்த ட்ராமாவில் லிங்கரை தூக்கிட்டு வேற ஆளை போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு நியோன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. கட் பண்ண நியோனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறா. அப்போது லிங்கர் வழி மறைக்கிறா. இதை பிரதரும் பார்க்குறான். லிங்கர் நியோனை அடிக்க கை ஓங்குறான். நியோனும் அவ கையை பிடிச்சிட்டு அவளை அடிக்க கை ஓங்குறா. லிங்கரும் பயந்து போறா. நியோனும் கேமரா முன்னாடி என்ன அடிச்ச சரி, அது என் வேலை. ஆஃப் ஸ்க்ரீனில் அடிச்சேன்னு வச்சுக்கோ, பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நான் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் மரியாதை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. லிங்கரும் முறைச்சி பார்க்குறா. பிரதரும் டைரக்டுக்கு கூட பேசிட்டு வரும்போது நியோன் ஃப்ரெண்டு வரா. அவளை பார்த்துட்டு பிரதரும் மெய் மறந்து போகிறான். பார்த்ததும் விழுந்துட்டான். நியோன் ஃப்ரெண்டும் டைரக்டர்கிட்ட நியோனை பற்றி கேட்டுட்டு போகிறா. அவரும் லிங்கர் அடித்ததெல்லாம் சொல்கிறாரு. பிரதரும் வாயை பொழுந்து ஃப்ரெண்ட் போகிறதையே பார்க்குறான். கட் பண்ண நியோனு காஃபி ஷாப்பில் இருக்கா. அவளுக்கு கன்னத்தில் செவந்து இருக்குது. ஃப்ரெண்டும் ஓடி வந்து சாரி சொல்கிறான். நியோனும் பாய் ஃப்ரெண்டும் லிங்கரும் டேட் பண்ணுறத சொல்கிறான். நியோனும் இப்போ ஓவர் கம் பண்ணிட்டேன், தேட்டருக்கு பணம் சேர்க்கணும், அது மட்டும்தான் என்னோட கோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ ஞாபகமே வருது நியோனுக்கு. நியோனும் ஓடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்தால் டேபிள்லையே ஒத்தளம் கொடுக்க ஹீரோ வந்து ஒரு பொட்டலத்தை வச்சுருக்கான். அதை எடுத்து கன்னத்தில் வச்சுட்டே எனக்காகவா, அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நியோனும் ஏதாச்சும் செய்யலாம், என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறா. எதுவும் இல்லை. அப்புறம் இருக்கிறத வச்சு செய்யலாம்னு ரெடி பண்ணுறா. டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு நல்ல ஸ்மெல் வருது. அவனும் கிச்சன் போய் பார்க்குறான். நியோனும் பவுலில் எடுக்கிறா. அதை வாங்கி ஹீரோ டேஸ்ட் பண்ணுறான். அப்போது ஹீரோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குது. அதில் எப்படி இந்த டிஷ் தெரியும்னு கேட்க நியோனும் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல ஹீரோவும் கேட்டு வாங்கி குடிக்கிறான். அப்போ நியோனு கிட்ட பர்த் மார்க் இருக்கான்னு பார்க்க ஹேர் பின்னாடி இருந்து நீக்கிறான். நியோனும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க முடியே கட்டிட்டு வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பண்டு வச்சு கெட்டுறான். ஷோல்டரில் பர்த் மார்க் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறான். ஆனால் இல்லை. ஹீரோவும் உனக்கு பர்த் மார்க் இல்லை அப்படின்னு சொல்ல நியோனும் முன்னாடியே சொன்னேன் இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவும் ஏன் நீ அவளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நியோனும் புரியாமல் பார்க்குறா. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும். மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.